ஷர்குருவே சரணம். வணக்கம். ஐயனுக்கான பூஜைக்கான எல்லா விதமான பொருளும் வாங்கியாச்சு. மக்கள் செய்த உதவியும் எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே பண்ணி மக்களுக்கு பூரா எல்லா அன்னதானம் கொடுக்கணும். எல்லா விஷயங்களும் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஷர்குரு தான் எல்லாரையும் காப்பாற்றணும், நல்ல விஷயங்களாக இருக்கணும். சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? லெமன் சாதம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம். சரிங்களா? அடுத்து ஒரு சாதம் ரெடி ஆகிட்டு குக்கரில் வச்சுருக்காங்க மேடம். சரிங்களா? தக்காளி சாதம் அது ரெடி ஆகும். அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் செல்வி, தேடியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனோட அமாவாசை பூஜை இன்னைக்கு ஐயனுக்கு வீட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே மனசில் ஒரு இது எங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஐயனோட பூஜைகளை ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல ஐயனை குளிப்பாட்டிட்டு அப்புறம் ஒவ்வொரு பூஜையை ஆரம்பிக்கலாம். வாங்க. ஐயா ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலே போற்றி. சர்க்குருவே சரணம். ஐயனுக்கு முதல்ல பாலாபிஷேகம். எங்களால் இயன்றது ஐயனுக்கு செய்கிறோம், அவ்வளோதான். சரியா? நம்ம 2 பேரும் இயன்றது செய்கிறோம். நம்ம மக்கள் நம்மகிட்ட யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இந்த பாலாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெளிநாட்டில் வாழும் என் அன்பு சகோதரர்கள், நம்ம ரத்த சொந்தங்கள், சரிங்களா? சொர்ணலிங்கம் அண்ணா, நம்ம தீபா, சுபா, கல்யாணி, இந்திரம்மா, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. பவானி, லக்ஷ்மி அம்மா, என் அன்பு சகோதரி லக்ஷ்மி, நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தர் பேரை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் குடும்பங்கள் எல்லாமேவும் இன்னைக்கு விசாலினி, என்னோட தங்கச்சி வீட்டில், விசாலினி வீட்டில் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஐயனுடைய கருணையால் லண்டனில் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்கே வெளிநாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஐயட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டில் இங்கிருந்து நம்ம எல்லா மக்களும் உதவி பண்ணுற என் அன்பு சகோதரி தோழி உமா அவர்களும், என் அன்பு மகள் ராஜலட்சுமி, நேற்று உதவி செய்த நம்முடைய பேர் வர மாட்டேங்குதுப்பா, என்ன பேர் நல்லா படக்கு ஞாபகம் வரல, பேர் வரல, கோச்சுக்காதீங்க. நான் 2வது சொல்லிடுறேன் அது யாருன்னு. அவங்க உதவி பண்ணவங்க எல்லாம் அற்புதமான நேற்று உதவி பண்ணீங்க. லக்ஷ்மி அம்மா பண்ணீங்க. எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது, அப்படி ஒரு இது என் பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் என்னை நான் பேச சொல்ல மறந்தாலும் கோச்சுக்காதீங்க. யாரெல்லாம் அப்பங்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னீங்களோ அத்துணை நபர்களுக்கும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஜெயந்தி அம்மா ஆகட்டும், வேலூர்ந்து ஜெயந்தி ஆகட்டும், நிறைய பேர், சரிங்களா? இந்த நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை நபர்களுக்கும், அத்தனை பேர் குடும்பத்திற்கும் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்ன அத்தனை குடும்பங்களுக்கும், இதை பார்க்குற அத்தனை குடும்பங்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் கோடான கோடி நன்றியோட ஐயனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அபிஷேகத்தை, பாலாபிஷேகத்தை ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஷர்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஐயா, நாங்கள் செய்யும் இந்த சிறிய பூஜை தான். அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக தயவு செஞ்சு யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சொன்னாங்களோ அத்துணை பேர்களுக்கும், சிங்கப்பூர்ல இருந்து எங்க அம்மா சந்திரா அம்மா, இல்லைங்களா, எல்லாருக்குமே, எல்லா மக்களும் ஒவ்வொருத்தங்களாவும் கூப்பிட்டு சொன்னாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்துணை மக்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். 2வது சர்க்குருவுடைய கருணை அங்கே போய் சேரணும். அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பாக சர்க்குரப்பாவோட கருணை அங்கே போய் சேரும். நான் என்னோட வேண்டுதலும், என் வீட்டில் அவங்களுடைய வேண்டுதலும் அதுதான். சரிங்களா? ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். ஞானவள்ளலை போற்றி, கணக்கன் பதியை போற்றி. ஐயனே, எம்பெருமானே, யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சொன்னாங்களோ அத்தனை பேர் வீட்டிலையும் தயவு செஞ்சு போய் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு விஷயமா அந்த குடும்பத்தில் இருக்கணும். ஐயனே, எனக்கு அதுதான் நான் தாராளமாக கேட்டுக்கிறேன். எடுத்துங்க. ஷர்குருவே சரணம். அத்தனை பேரும் தீபங்க எடுத்துங்க. பாலாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஐயனுடைய அந்த கருணை நிச்சயமாக இதை பார்க்குற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் போய் சேரும்.
ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். திருமஞ்சனம் ஐயனுக்கு, ஐயன் குளிரணும். உங்களுக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயமா இருக்கணும். சரிங்களா? அதுதான். தயவு செஞ்சு நான் பேர் யாரும் சொல்லணும்னு மிஸ் பண்ண தப்பா நினைக்காதீங்க. எல்லாருக்குமாக வேண்டுறோம் நாங்கள். சரிங்களா? ஷர்குருவே சரணம். திருமஞ்சனம் ஐயன் ஷர்குருவே சரணம். அவர் பாருங்க குளிர்ந்து போவாருங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஐயன் நல்லா குளிர்ந்து போவாரு. நமக்கு அந்த குளிரும் போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்லது நடக்கும். ஃபோன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, எத்தனை பேர் சொல்றீங்க. முக்கியமா ஐயனுடைய விஷயம் என்னன்னா, ஐயன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்குது என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர். அந்த குழந்தை அந்த பாக்கியம் கிடைக்கணும். முழுமையான ஒரு அதுதான் ஒரு குடும்பத்துக்கு. ரெண்டாவது, பிள்ளைங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்கள் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சரிங்களா? அந்த இது நிச்சயமாக இந்த ஐயனுடைய இந்த குரு பூஜைக்கு முன்னாடியேவும் நம்ம அந்த பண்ற இந்த பூஜைகள் எல்லாம் போய் சேரும். சரிங்களா? அவங்க ஒரு நல்ல விஷயமா அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு இது நடக்கணும் இறைவா. அதுதான் என்னோட ஆசை. ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஞான வள்ளலே போற்றி, கணக்கன் பதியை போற்றி, கணக்கன் பட்டியே போதி போற்றி போற்றி, பாம்பாட்டி சித்தரின் திருவுருவமே போற்றி, முருகனின் திருவுருவமே போற்றி, போகரின் திருவுருவமே போற்றி. ஷர்குருவே சரணம். எடுத்துக்கோங்க. ஐயன் முருகனைக்கு நிற்கிறாரு, கணக்கன்பதியா நிற்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா போகரா நிற்கிறாரு, பாம்பாட்டி சித்தருடைய அவதாரமா நிற்கிறாரு, பரம்பொருளா நிற்கிறாரு. தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லார் குடும்பமும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும், நல்லதான் நடக்கணும் வீட்டில். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். மஞ்சள் எல்லா விஷயம் பண்றான் ஐயனுக்கு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க உள்ள அளவு பண்றான் ஐயனுக்கு. அப்பா ஐயா ஏற்றுக்கிட்டு ஷர்குருவே யாரெல்லாம் வேண்டுனாங்களோ, யாரெல்லாம் கேட்ட சொல்ல சொன்னாங்களோ, யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வேண்டின ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அற்புதமான உங்களுடைய அன்புகளும் பாசமும் கருணையும் அருளும் போய் சேரணும். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். சர்க்குருவே போற்றி. ஐயன் சிரிக்கிறார். சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே போற்றி. அந்த நான் சொன்ன மாதிரி யார் வீட்டில் குழந்தைகள் இல்லையோ, குழந்தைகள் பேசாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பேச்சுத்தன்மை எல்லாமே இந்த வட்டம் இந்த பூஜையை பார்க்கும் நபர்களுக்கும், இந்த 10வது குரு பூஜையில் வர்ற நபர்களுக்கு எல்லாருக்குமே அதை பார்க்குற நபர்களுக்கும் 100% நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கோங்க. கணக்கம்பட்டியில் குரு பூஜை 20, 21 தான் ஸ்பெஷல் குரு பூஜை. 20ஆம் தேதி முன்னாடி ஐயனுக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் அது இதுன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மறக்காம வாங்க. வர முடியாதவங்க நம்ம போய் எடுத்து போடுவோம். பாருங்க, வருத்தப்படாதீங்க. நீங்களே பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஐயன்னு பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு இளநீ அபிஷேகம் பண்றோம். சர்க்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஏனே எம்பெருமானே போற்றி போற்றி. இறைவா ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். ஐயா எங்களால் முடிஞ்சதை எங்களால் தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் உங்கள்கிட்ட நான் காலை பிடிச்சி தெரிஞ்சிருது. நம்மக்கிட்ட யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க கணக்கு பூரா நீங்கள் சரியாக சேர்த்து தீர்த்து வைக்கிறது இல்லையா? எவ்வளோ பேர் கேட்குறாங்க, மன வருத்தத்தோட கேட்குறாங்க, மனம் இதோட கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக ஐயனோடத்தில் வேண்டதுனால ஐயன் நிச்சயமாக நல்லதே செய்வார். எடுத்துக்கோங்க. எல்லா விஷயம் நடந்திருக்கு. எல்லாம் எடுத்துக்கோங்க, ஒத்திக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலை வேண்டாம். ஷர்குருவே சரணம். ஐயாவுக்கு பிடிச்ச அபிஷேகம் சரிங்களா? அர்ச்சனை அதுதான். என்னது? விபூதி. சரிங்களா? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விபூதி அபிஷேகம். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். உயிரோடு இருக்கும் போதே எங்களுக்கு பூசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இந்த உயிரோட தானே இருக்காரு, நம்ம கூடயே தானே இருக்காரு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு நாங்க அப்படி போடுங்களே, அப்படியே பூச்சி விடுங்க, நல்லா பூச்சி விடுங்க. உடம்பெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? முகம் எல்லாம் பூச்சி விடுங்க. பாருங்க
அந்த ஒரு ஐயோ எடுத்து அமுக்கி விட்டுட்டீங்க. இப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும். இந்த விபூதி எடுத்து நாங்க வச்சுக்கிறோம் டப்பால வச்சுட்டு எல்லாருக்கும் முடிஞ்சா அனுப்பிச்சு வைப்போம். சரிங்களா? கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கோம். பார்ப்போம். சங்கடப்படாங்க. எல்லாம் யாராரு கேட்டிருந்தீங்களோ காய்ச்ச வராப்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிட்டு அப்படியே எடுத்து பட்டையை போட்டுக்கிறது, மெத்தியில போட்டுட்டு தூங்கிடுறது. ராத்திரி நல்ல கனவு வரும். ஐயா கனவு அப்பா வருவாரு. இந்த விபூதி தான் எங்களுக்கு மருந்தே. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு யார் சொன்னாலும் ஒரு மாதிரி நினைப்பீங்க. பிள்ளைகளுக்கு அப்படிதான், 2 பசங்களுக்கும் அப்படிதான். மேலும் ஒரு மாதிரி இருக்குது, குது குதுன்னு வருதுன்னு சொன்னா உடனே இந்த விபூதி எடுத்து நாங்க பூசி விட்டுருவோம். அதே இருக்கு. இந்த விபூதி தான் எங்களுக்கு மருந்தே. இந்த விபூதிக்கு அவ்வளவு ஒரு மகிமை, கண்டிப்பாக மகிமை இருக்கிறது. அப்பனோட விபூதிக்கு நான் ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன். மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஒரு மாதிரி பாரமா இருக்குன்னு நினைச்சா ஐயாவோட விபூதி எடுத்து நல்லா பூசிட்டு தண்ணியில போட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இவருக்கு அப்படிதான். இப்ப ஐயாவோட புகழ பேச போகணும்னு சொல்லுவாரு. பேசுறதுக்கு முன்னுக்கு இந்த விபூதி எடுத்து தண்ணியில போட்டு குடிச்சிடுவேன். நல்லா இருக்கும். சரிங்களா? சர்க்குருவே சரணம் ஐயன், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி 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 போற்றி. ஐயா, யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓடி போய் உதவி பண்ணுங்க ஐயா. 6 வீட்டுல கஷ்டமோ, யாரெல்லாம் அழுகிறாங்களோ, எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. நிலம் பிரச்சனை முடியல, வீட்டு பிரச்சனை முடியல, கல்யாணம் முடியல, குழந்தை பேசல, குழந்தை இல்லை. தயவு செஞ்சு உங்களை நம்பி தொங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. நம்ம மக்கள் அனைவருக்கும் போய் எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க. கர்மாவை பொறுத்து பண்றீங்க. தயவு செஞ்சு நல்லபடியா பண்ணுங்கய்யா. இதுதான் என்னோட ஆசையா. அதெல்லாம் பண்ணுவாரு, ஏன் கவலைப்படுறீங்க? சும்மாவா? எடுத்துக்கங்க. ஐயனுக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சர்க்குருவே சரணம் ரொம்ப அருமையா இருக்கும். பிடிச்சி எடுத்துங்க. பொறுக்கண்ணு ஆரம்பிங்க. இன்னொரு சூடத்தை போடுங்க, திறந்து வைங்க. ஆரம்பிச்சிருமா? மக்களுக்கு சொல்லுவோம். சர்க்குருவே சரணம். ஐயனுக்காக ஐயன் மனசு குளிரணும். நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும், மருமகன் எல்லாருமே, என்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நல்ல விஷயமா நல்லபடியாக நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. சரிங்களா? அந்த ஆசையை தான் இன்றைக்கி தை அமாவாசை என்று ஐயனுக்கு செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா? சரிங்களா? இன்றைக்கி பண்ணியாச்சு. அன்னதானமும் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் ரெடியாக இருக்குது. அதனுடைய சாப்பாடுகள் தான் எல்லா ஐயனுக்கு படைச்சிருக்கு. சரிங்களா? சர்க்குருவே சரணம், 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 சர்க்குருவே சரணம். ஐயனே போற்றி. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த மாதிரி ஞான வள்ளலே என் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது காட்டுங்க ஐயனே. என்னை நீங்கள் பார்த்துக்கிருவீங்க. நான் எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக இது வரைக்கும் நான் வேண்டினதில்லை, இனியும் வேண்ட மாட்டேன். ஏன்னா எனக்காக வேண்ட நீங்கள் இருக்கீங்க, எனக்கு பண்ணுவீங்க. என் மக்கள் இருக்காங்க, நம்ம மக்கள் நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நான் வேண்டுறது நம்ம மக்களுக்கு யாரெல்லாம் வேண்டுறாங்களோ, யாரெல்லாம் வருத்தப்பட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமேவும் கொண்டாந்து நல்ல விஷயங்களை பண்ணணும். சரிங்களா? பண்ணுவாங்களா? சரி, நீங்கள் சொன்னால் தானே எல்லாம் நடக்கும். சொல்லுங்கள், எடுத்துக்கோங்க. ஐயனே எல்லாம் எடுத்துக்குங்க. எல்லார் வீட்லேயும் ரொம்ப அற்புதமாக அருமையாக இந்த வருஷம் நல்லா இருக்கும். தை அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நல்லா பூஜை பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லா ஐயனுக்காக அத்தனையும் படைச்சு நம்ம மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சத்குருவுக்கு நான் என்ன இந்த பூஜையை விட்டு எந்திரிக்க எனக்கு மனசு வரல. அப்போ அவ்வளவு ஒரு சந்தோஷமாக கூடயே இருக்கார், உயிரோட்டமாக இருக்கார். அவர் எவ்வளோ இங்கே பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அழகாக சந்தோஷமாக இருக்கார், ஜெகஜோதியாக சந்தோஷமாக இருக்கார். இன்றைக்கி இவ்வளவு அற்புதங்களுக்கும் காரணம் செல்வி தான். அதோடு சேர்ந்து என் மக்களாகிய நீங்கள், உங்களுடைய வேண்டுகோள்,
உங்களுடைய உதவி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? ஐயா விழிக்கிறாரு. சரி. இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்காரு. சரி. எனக்கு சந்தோஷம் பார்க்க மூஞ்சி பார்க்க ஆசையா இருக்குது. சத்குருவே சரணம். ஐயனிடம் நாம் வேண்டுவது எல்லாம் எல்லாம் வல்ல இறைவா, ஞான வல்லலே, கணக்கன்பதியே, கணக்கன்பதி வாழ் பெருமகனே, பரம்பொருளே, பரபிரம்மே இல்லையா? அவர்கிட்ட நம்ம வேண்டுறதெல்லாம் அதுதான், நல்லது செய்யணும், நல்லதே செய்வார் எல்லாருக்குமே. நிறைய பேர் உள்நாடு வெளிநாடு எல்லாம் இருந்து வேண்டின எல்லா மக்களுக்கும் ஐயன்கிட்ட பூஜைட்ட ஒப்படைச்சாச்சு. வெளிநாட்டிலிருந்து எத்தனை பேர் மொத்தமாக எல்லாருக்கும் எல்லாபடி போய் சேரும். உள்நாட்டில் நம்ம மக்கள் எல்லாம் என்னென்ன வேண்டுனீங்களோ அத்தனை வேண்டுதலையும் ஐயன்கிட்ட வச்சாச்சு. சர்க்குருனுடைய கருணை மிக அற்புதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகேங்களா? சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். மீண்டும் ஐயனுடைய நடந்த உண்மையான பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், செல்வி, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.